இயேசுவின் நாமத்தினால இந்த டெய்லி மன்னான்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி இன்றைக்கும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து என்பதாக எழுதப்பட்டிருக்கு. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக என்பதாக எலிசபெத்து கர்த்தரை நோக்கி அந்த அம்மா துதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். சகரியா என்கிற ஆசாரியனும் அவருடைய மனைவியாகிய எலிசபெத்துக்கு வயது சென்ற ஒரு புருஷனும் மனைவியாக இருப்பினும் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இந்த இடத்துல எலிசபெத் அம்மையார் சொல்றாங்க, கர்த்தர் ஜனங்களுக்குள்ள எனக்கு இந்த நிந்தையை நீக்கினார் என்பதாக பாடுகிறார். இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை நான் நீக்கி போடுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய அவமானத்தை நான் நீக்கி போடுவேன். ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய இன்சல்ட், உன்னுடைய அவமானத்தை நீக்கி போடுவேன் என்பதாக சொல்லுகிறார். இந்த அம்மையாருக்கு கர்த்தர் மலடி என்கிற அவமானத்தை நீக்கி போட்டார். அந்த மலடி என்கிற அவமானத்தை எப்படி நீக்கி போட்டார் என்பதாக வாசிக்கும் பொழுது 23வது வசனத்துல எலிசபெத்துடைய கணவர் அவர் ஒரு பாஸ்டர், ஆசாரியர். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு நிந்தையை கர்த்தர் நீக்கினாராம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குறைவுனால உங்களுக்கு அவமானம் உண்டாயிருக்கிறதா? ஏதோ ஒரு பாவத்தினால உங்களுக்கு அவமானத்தை ஜனங்களுக்குள்ளாக நீங்க அவமானப்பட்டு கொண்டிருக்கீங்களா? பண விஷயத்துல உங்களுக்கு அவமானமா? படிப்பில் உங்களுக்கு அவமானமா? குடும்ப வாழ்க்கையில் உங்கள் சொந்தக்காரரே உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் அவமானத்தை நான் நீக்கி போடுவேன். எப்போ நீக்கி போடுவாரா? உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிறைவேற்றுங்க. உங்களை ஊழியத்தின் அழைப்பை விட்டு சாத்தான் பிரிக்கும்படியாக போராடி கொண்டிருப்பான். பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது ஒரு கனமான பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அது உத்தமமாய் அந்த ஊழியத்தை செய்து முடியுங்க. மனுஷர்கள் உங்களை மேல நிறைய கற்களை எறியலாம், உங்களை குற்றப்படுத்தலாம், அல்லது நீங்க செய்த பாவங்களை வைத்து உங்களை குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் உன் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் பரிசுத்தத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். God is going to bless you with his own holiness. அவருடைய பரிசுத்தத்தினால கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சகரியா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு அவங்க குடும்பத்தில் இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும், நீங்கள் தேவனுக்கு முன்பாக செய்து முடிக்க வேண்டிய வேலையை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் உண்மையாய் செய்து முடியுங்க, நிறைவேற்றுங்க. நிச்சயமாக கர்த்தர் உன் அவமானத்தை அவர் கனமுள்ளதாக மாற்றுவார். உன் அவமானத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஜனங்களுக்குள்ளே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆண்டவரே என் ஜீவனையே நான் பாரேன், நான் கட்டப்பட்டவனாக இருந்தாலும் உபத்திரப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அவர் ஓடுகிறார். இந்த நாளிலும் அந்த பொருத்தனையை பண்ணுங்க. ஆண்டவரே எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உங்க ஊழியத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி பாருங்களேன். ஊழியத்தில் கர்த்தருக்காக ஓடி பாருங்களேன். நிச்சயமாகவே நான் சொல்றேன், நம்முடைய அவமானத்தை கர்த்தர் நீக்குவார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். பாருங்க, நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, நம்ம பின்பாக போய் தவறான வார்த்தைகளை பேசி அப்படியே பரப்புற ஜனத்தை நம்ம பார்ப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய அவமானத்தை நீக்கி நம்மை மேன்மைப்படுத்துகிற இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். சோமன்லாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க அவமானத்தை நீக்கி போடுங்கப்பா. எப்பேற்பட்ட அவமானத்தில் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி
அவர்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நீர் எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதோ உமக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நாங்கள் உண்மையாய் செய்து நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாங்க. இந்த நாளும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.